குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். மேபி நெக்ஸ்ட் கம்மிங் நெக்ஸ்ட் மண்டேவிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அது ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே ஃபுல்லாக முடிஞ்சிடும், கிளியர் ஆகிடும். ஏன்னா அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, கம்மியான கம்ப்ளைண்ட் தான், ஒரு 100 to 200 தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிளியர் ஆகிடும், ரைட்? ஸோ உங்களுக்கு அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, மற்ற வேலைகள் நாம் எதுக்காக இந்த பிரேக் எடுத்தோமோ அதற்குண்டான வேலைகள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சீக்கிரமே அதுக்குண்டான அப்டேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறத விட மற்றவங்கள இந்த நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க சொல்லுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்காம போகிறாங்களோ உங்கள் டவுன்லைனர்ஸ் அவ்வளோ உங்களுக்கு பாதிப்பு. ஒரு 2 days பேக் கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் காலில். ஸோ ஒரு 10 to 15 days-ஆக என்னால் டுடே டாஸ்க் பண்ண முடியல சார், என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த நிலமையில் தான் SBF ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு இன்ஸ்டிடியூசர்ஸ் ஆகிய நீங்கள் தான் பொறுப்புன்றதுனால கொஞ்சம் கவனமாக நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா என்ன ஒரு கரெக்டாக என்ன ஒரு 1 week to 10 days-க்கு அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தடுத்து அதுக்குண்டான வேலைகள், அதாவது நம்ம நியூ கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ January 18th நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுன்றதுக்குண்டான வேலைகளும் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரமாகவே அந்த வேலைகளும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்சது நான் உங்களுக்கு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்னும் ஒரு 5 to 10 days, மேபி அந்த ஒரு January 10 days 10th மேலே, ஓகே, மேபி அந்த டேட்டில் இருக்கும். கொஞ்சம் முன்ன தான் இருக்கும், அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ், சரிங்களா? ஸோ அந்த பீரியடில் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வந்து சேரும். ஆல்ரெடியே உங்ககிட்ட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதையே நீங்கள் இன்னும் முழுசாக முடிக்கல. ப்ரொஃபைல் எடிட் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம், பேன் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பேன் கார்டு இல்லையா அவங்கள அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். டைமண்ட் பிளானுக்கு மேலே, அதான் டைமண்ட் பிளானில் இருக்கிற எல்லாரையுமே ITR ஃபைல் பண்ண சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் காது கொடுத்து கேட்கறது கூட முடியல நிறைய பேரால், கேட்டாலும் அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த மாதிரி SBO சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்றது January 10க்கு மேலே உங்களுக்கு தெரியும். ஸோ January 10 அதுக்குள்ளேயே கூட நடக்கலாம், ஓகேவா? January 7க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரிக்டாக போக போகுது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கண்டுக்கல. அதனோட பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்க போது. SBO ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அழகாக போட்டு போய்கிட்டே இருக்கும், ஓகே? ஏன்னா நிறைய சான்சஸ், நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே? ஸோ அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம இந்த ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள், ITR ஃபைல் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. நான் என்ன சொன்னேன், டைமண்ட் லெவலில் இருக்கிற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே, ரைட்? அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்றத சொன்னேன். ஸோ நான் அந்த ஆடியோ போட்டதுக்கு அப்புறமா ஒரு 150 பேர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். SBOட ரேஞ்ச் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? SBOவில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு SBO சொல்கிறத கேட்குறாங்க. மேபி அதில் இருக்கிற சிக்கல், நமக்கு இந்த இன்கம் வராதோ, அந்த இன்கம் வராதோ, இதுவோ அதோன்னு ஒரு பயம் இருக்குது. நிறைய பேருடைய தாட் அதுதான். அதனால தான் சார் பண்ணலை. நிறைய பேருடைய மெசேஜுமே நான் பார்த்துருந்தேன். சார் இங்கே சொல்கிறத கேட்காமலாம் இல்லை சார், காரணம் என்னென்னா ஏதாவது இன்கம் பிரச்சனை ஆகிடுமோ, எங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எதனா நின்றுடுமோ, இல்லை வேறு ஏதாவது எங்களுக்கு லீகலாக ஏதாவது இஷ்யூஸ் வந்துடுமோ, அது எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதனால தான் அவ்வளோவா அந்த IT ஃபைல் பண்ணாத இருக்கோம். மற்றபடி பேன் கார்டெல்லாம் ஓகே, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் 3 IDஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பார்க்கலாம், எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி முடியலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது அப்டேஷன் இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரெகுலராக நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயிலெலாம் எல்லாரையும் அப்டேட் பண்ண வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறது, இந்த வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் மேக்ஸிமம் நாளை மறுநாள் கட் ஆகிடும், ஸ்டாப் பண்ணிவிடும், சரிங்களா? ஸோ உங்களுடைய மற்ற வாலெட்லேருந்து அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்ஸிமம் நாளைக்கு கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய இந்த மழையால் பிரச்சனைகள், அதனால் அப்படியே ஒரு 1 week சைலண்ட்டாக விட்டுட்டோம், அமைதியாக விட்டுட்டோம். ஓகே, 2 days போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னும் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, இதையெல்லாமும் ஸ்டாப் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
சரிங்களா? கம்மிங் இந்த வீக் எண்ட்லேயே கூட ஸ்டாப் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் அப்டேட்டட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரைட். ஸோ இன்னும் அதான் நெக்ஸ்ட் வீக் அப்புறம் கம்மிங் இந்த வீக் இல்லாத அதுக்கடுத்த வீக்கில் மேபி நிறைய விஷயங்கள் அப்டேஷன்ஸ் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குரூப்பில் போட்டு அவங்க குரூப்பில் போட்டு இது இப்படி போய் சேர்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் பாதிப்படுவாங்க. அதுக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்கள் இன்ட்ரடியூசர் உங்களுடைய டவுன்லைனரை கரெக்டாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ சொல்லாதது தான். ஓகே, எஸ்பிஓ கரெக்டாக ஒர்க் கொடுக்கல, சேலரி கொடுக்கல அப்படின்றதுனால மட்டும் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள கரெக்டான முறையில் வழி நடத்தலைனாலும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு முழு காரணமும் நீங்கள் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய விருப்பம். ஓகே, தேங்க்யூ.